தான் டைப் எபிசோட் 6. போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம், லாஸ்ட்டாக ஒரு குட்டி ரொமான்ஸோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே யூனிவர்சிட்டியில் டெக்னோவை தான் கட்டுறாங்க. டெக்னோவுக்கு தான் டைப்பு மேலே சந்தேகம் வர தானை கூப்பிட்டு, ஏண்டா தானே அவ்வளோ தூரத்துலேருந்து ஏன்டா இங்கே வந்து சாப்பிட்ற, உனக்கு இந்த கேண்டீனுக்கு ரொம்ப தூரம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டா நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை நீ சாப்பிடலாம் தாராளமா அப்படின்னு பேசிக்கிட்டே டைப்பை பார்த்துட்டு, ஏண்டா இப்போலாம் நீ கேம் வெறுக்கிறது இல்லை போல அப்படின்ற மாதிரி டைப்கிட்ட கேட்க, டைப் வந்துட்டு, ஏன் ஆமாம் உங்களை வெறுக்கிறேன், ஆனால் நான் வந்து தானை வெறுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, தானுக்கு ஒரே குஷி. தான் கிளம்புறப்ப டைப் சாப்பிட்ட தட்டி எடுத்துட்டு போறத பார்த்துட்டு டெக்னோக்கும் அட்டாச் ஆகி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து க்ளூ வந்துட்டு, வாடா டின்னருக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த 2 பேரையும் கூப்பிட்டு போக, அந்த மீட்டிங்கே எதுக்காகன்னா நம்ம பூஃபையும் டைப்பையும் மீட் பண்ண வைக்கிறதுக்காகத்தான். டைப்புக்கு புரியுது பூஃபை நம்ம மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான்ட்டு. டைப்புக்கும் அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் தான், அவளுக்கு க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்பர்லாம் ஷேர் பண்ணிட்டு ஃப்ளர்ட்டிங்கை தொடங்குறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. தானே நினச்சாதான் கவலையாக இருக்குது கொஞ்சம். முன்னாலாம் வந்துட்டு இந்த டைப் பையன் பூஃபை கிட்ட சாயங்காலம் கிளாஸ் முடிச்சுட்டு தான் அதை சேட் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. சாப்பிட்றப்ப, தூங்குறப்ப, விளையாடுறப்ப எல்லா டைமும் பேசிகிட்டு இருக்கான். அது சும்மா சேட்டிங் கிடையாது, நீ இல்லைனா நான் இல்லை, அந்த மாதிரி ஓவர் ஃப்ளர்ட்டிங்காக பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இந்த விஷயம் தானுக்கு சுத்தமாக தெரியாமல் டைப்புக்கிட்ட வழக்க போல குறும்புத்தனமாக தான் பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அதே மாதிரி டைப்பை கூப்பிட்டு தானே இருந்துட்டு, டே உனக்கு பிடிச்ச மேகி நான் வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில், வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டைப் இருந்துட்டு அந்த மேகி எனக்கு எப்படி பிடிக்கணும் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, டே என்னடா உன் கூட இத்தனை நாள் இருந்திருக்க, இது குடிமாடா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, டைப் இருந்துட்டு தானே பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதை கேட்டோடனே தானுக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு பரோட்டா, பிரியாணி, குருமான்ற எல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போது லிஸ்ட்டு ரொம்ப போகுது, நான் ஒன்று தாண்டா கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா இந்த மேகி சாப்பிடவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான் தானே. நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, தானும் போய் உட்காந்துக்கிறான். அடுத்த சீனில் டைப் இருந்துட்டு பூஃபை கிட்ட கடலையை போட்டுட்டு இருக்க, தானே அதை பார்க்குறான். இவன் யாருடா சிரிச்சு யாரு கூட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சாலும் வெளில காமிக்காம டைப்பை கூப்பிட்டு, டே இந்த ஃப்ரைடே உனக்கு ஃப்ரீனா, அந்த பார்ல நான் வாசிக்க போறேன்டா வரியா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா வருவேன், உன ஜெயடா ஆஹா ஓஹோன்னு சொன்னால, அப்படி என்னதான் வாசிக்கிறேன்னு வந்து பார்க்க வேணாமாண்ணா, கண்டிப்பா வருவேன்டா அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல, தானுக்கு ரொம்ப சந்தோஷம் டைப் வரான்னு சொன்னோன்னே. ஆனாலும் அவன் கூட யார் பேசுறான்ட்டு குழப்பத்திலே உட்காந்துட்டு இருக்கா நம்ம தானு. அடுத்தது இங்கே டெக்னோ தான் காட்டாங்க. டெக்னோ வந்துட்டு தானோட டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃப் ரூமுக்கு போகணும் போல, அங்கே ஏதோ பேப்பர் சப்மிட் பண்ணுறதுக்காக. ஆனால் அவனுக்கு ஸ்டாஃப் ரூம் எங்கன்னு தெரில. அந்த டைம் பார்த்து தான் அங்கே வர, தானு உன்னை பார்த்துட்டேன்டா, இந்த ஸ்டாஃப் ரூமில் இதை கொடுக்கணும், இதை கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டெக்னோ இருந்துட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற தான் அப்படின்ற மாதிரி கேட்க, நானா போய் மியூசிக் தான் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நானும் வரேன்டா அந்த மியூசிக்கை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, தானும் வந்துட்டு அவனை அழைச்சிட்டு போறான். அங்கே வாசிச்சதை பார்த்துட்டு டெக்னோ ரொம்ப ஆச்சரியத்திலும் ஷாக்ல இருக்கான். இவ்வளோ நல்லா வாசிக்கிறியே, ஆனால் இந்த டைப்பைய ஒரு டைம் கூட சொன்னதில்ல, அவனை பற்றி இப்போ ஏன் நினச்சேன், அவன் கரெக்டாக அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம தானுக்கு ரொம்ப ஷாக் ஆகி அந்த கையில் வச்சு இந்த ஸ்டிக்கை கீழே போட்டு அப்படின்ற மாதிரி பார்க்க, இதை பார்த்த டெக்னோ வந்துட்டு, ஓ டைப்பையும் வந்துட்டு சொல்ல போல, ஐயோ நம்ம தான் உளறிட்டோமா அப்படின்ற மாதிரி, சாச்சா ஒன்றும் இல்லடா நான் சும்மா எதார்த்தமாக கிண்டல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சமாளித்து இங்கே டெக்னோ இருந்துட்டு உடனே நம்ம டைப்புக்கு கால் பண்ணிட்டான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்டா தானுக்கிட்ட அப்படின்ற அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக. ஆனால் நம்ம பூஃபை கிட்ட பேசிகிட்டு இருந்த டைப் இருந்துட்டு அவனோட காலை அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். இங்கே தானு ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கா இருட்டில். அந்த டைம் பார்த்து டைப் வந்து உள்ளே வரான். என்னடா லைட்டெல்லாம் யாரும் போடாமல் இருக்கான்ட்டு லைட்டை போட, இங்கே பேய் மாதிரி உட்காந்துருக்க தானை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, லூசு போயில இதுக்கடா அப்படி பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, தானு உடனே டென்ஷன் ஆகிட்டு, இப்போ எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறான். நானா ஃப்ரெண்டோட போயிட்டு வரேன்டா சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்ல, டைப்பு ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, டைப் உடனே இதெல்லாம் இப்போ எதுக்கிட்ட கேட்குற, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ மழுப்புறதை வச்சு தெரியுது அந்த பொண்ணு தான்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ உனக்கு என்னடா, நான் யாரு கூட பேசக்கூடாதா, இந்த பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணக்கூடாதா, இங்கே பாரு ஒன்று புரிஞ்சுக்கோ தான், நம்ம 2 பேரும் ஜஸ்ட் இன்டிமேட் ஃப்ரெண்டு மட்டும்தான், அதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது, நான் எங்கே வேணாலும் போவேன், யாரு கூட வேணாலும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பேன், அதெல்லாம் கேட்கணும்னு உனக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு தான் வந்துட்டு, அப்புறம் நான் மட்டும் போகலாமாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை ஒரு நிமிஷம் கேட்டு யோசிச்சுட்டே இருக்கா நம்ம டைப்பு. போய்க்கோ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல, ஆனால் தான் வந்துட்டு எனக்கு நீ மட்டும்தான், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட டைப் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு கோவத்தில் டைப் வந்துட்டு தானை அரைஞ்சிட, தானுக்கு அட்ட ஷாக்கு. டைப் இருந்துட்டு,
இங்க பாரு, நான் யாரு கூட பேசணும், யாரு கூட ஃப்ளர்ட் பண்ணணும், யாரு கூட லீடு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போகணும்னு சொல்றதுக்கு அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது. நான் யாரு கூட வேணாலும் பேசுவேன். அதை பத்தி நீ கொஸ்டின் பண்ணன்னு வச்சுக்கோயேன், இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். மனசுல வச்சுக்கோ அப்படின்ட்டு அங்கேருந்து டைப் வந்து கோவமா தலைவாணி பாயெல்லாம் எடுத்துட்டு வெளில போக, இங்க நம்ம தான் இருந்துட்டு ரொம்ப அழுதுட்டே நிக்கிறான் கணத்துல கையை வச்சுட்டு. இந்த டைப் பையன் தலகாணி பையன் எடுத்துக்கிட்டு வேற எங்கேயும் போல, பக்கத்து ரூம்ல தான் போய் படுத்துக்கிறான். இங்க நான் படுத்துக்கிட்டுமா அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேத்துக்கும் ஒண்ணுமே தெரியாம முழிச்சிட்டு இருக்கானுங்க, எதுக்கு இங்க வந்து படுக்கிறான் அப்படின்ட்டு. அடுத்த சீன்ல நம்ம தான் இருந்துட்டு நம்ம கிளாஸ் ரூம்ல இருந்துட்டு ரொம்ப சைலண்டா வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா சோகமா. அங்க வந்து லாங் இருந்துட்டு இவன் ஏன் இவ்வளவு நல்லா இருக்கான்ட்டு அவனை சந்தோஷப்படுத்தும் மைண்டை மாத்துறதுக்காகவும் பேசிட்டு இருக்கக்குள்ள, ஆனா அவன் மாறுற மாதிரி இல்லையே, சோகமா தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து டைப்பு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், ஒரு பேராகிராஃப் மாதிரி பாயிண்டா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டைப் வந்து எழுதி அனுப்ப, அதுல 6ஆவது ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி, இங்க பாரு தான், இந்த விஷயத்த நீ மாத்திக்கணும். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு மூவ் ஆகக்குள்ள அவங்கள தடுக்கவே கூடாது அப்படின்னு இருக்கும். இதை பார்த்துட்டு தானும் ரொம்ப கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பி போக, இங்க லாங்குக்கும் ஒன்றும் புரியல. அடுத்த சீன்ல டைப்பில் டெக்னோவையும் தான் காட்டாங்க. டெக்னோ வந்துட்டு டைப்பை பார்த்துட்டு, இங்க பாரு டைப்பு, நீ அந்த பொண்ணு கூட பேசுறத நான் தான் வந்து தானுகிட்ட தெரியாம சொல்லிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க நம்ம டைப் வந்துட்டு கோவப்படாத, சரி பரவாயில்லடா அதனால என்ன இப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது பரவாயில்லையா அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்காயும் ஆச்சரியத்திலையும், என்னடா உனக்கு கோவம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, கோவமா நான் எதுக்கிட்ட கோவப்படணும் அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல, ஆமா இல்ல தான் தான் கோவப்படும் இந்த விஷயத்தை கேட்டு, ஏன்னா தானுக்கு தானே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே டைப் டல்லாக அப்புறம் பாலை எட்டி வச்சுட்டு அதை போய் டெக்னோட்டா சொல்லி எடுத்துட்டு வர சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான் இங்க நடந்த விஷயத்த. இதை பத்தி யோசிச்சுட்டே ரூம்குள்ள போயிட்டு, என்ன நான் இப்ப எதுக்கு இது மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்கக்குள்ள, அப்ப பாத்ரூம்ல இருந்து தானே வந்துட்டு, ஆமாண்டா நீ எதுக்கிட்ட இப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அட்ட ஷாக்கோட நம்ம டைப் வந்துட்டு தானே பார்த்துட்டு இருக்கான். தானோடனே இப்படியே எப்படா பார்த்துட்டே இருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா, நீ அமுச்சு விட்ட பேராகிராஃப்ல இருந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு தோணுது, நம்ம இன்டிமேட் ஃப்ரெண்டாவே இருக்கலாம், மற்றபடி நான் வேற எதுவும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோடனே நம்ம டைப்புக்கு சமக்கம் வருது. ஆனா அதை வெளில காமிச்சிக்காம தானுக்கிட்ட இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே நல்லதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே பூஃபை கிட்ட இருந்து மெசேஜ் வரும், நீ வந்து புதன்கிழமை ஃப்ரீயாடா நம்ம கெஃபேக்கு போவோமா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவனும் ஓகே போகலாம் அப்படின்ட்டு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு கேஃபேக்கு போறாங்க. அங்க பூஃபை வந்துட்டு டைப்பு கிட்ட பேசிட்டே இருக்கக்குள்ள, ஆனா டைப் அதெல்லாம் கவனிக்காம ஒரு இடத்தையே பார்த்துட்டு இருக்கக்குள்ள, இங்க பூஃபை வந்துட்டு என்னப்பா ஆச்சு உடம்பு சரியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல காலைல எங்க அம்மா ஃபோன் அடிச்சாங்க, எங்க வீட்டு நாய் செத்து போச்சாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளவு வந்துட்டு அச்சோ அப்படின்ற மாதிரி கை கொடுத்து ஆறுதல் கொடுக்க, நம்ம கேடி பைய டைப்பு அதுதான் சக்குன்னு அவன் மேல கையை வச்சு ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் பூஃபை இருந்துட்டு, இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீ ஃப்ரீயா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் அன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க டைப்பு, அதுவா அன்னைக்கு என் பிறந்த நாள், எங்க வீட்டில் இருக்கவங்க யாரும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல போல, நீ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா அப்படின்ற மாதிரி டைப்புன்னு சொல்ல, அவ்வளோ குஷி ஆயிட்டா. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா நான் இருந்துட்டு அவனோட கடமையை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள டைப் இருந்துட்டு, டே என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி பிடிக்காத மாதிரியே இருக்கா, இதுக்கு பேர் தாண்டா இன்டிமேசி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிஸ் பண்ணிட்டே இருக்கக்குள்ள, டைப்புக்கும் மெசேஜ் வரும் பூஃபை கிட்டேருந்து. தானே வலுக்கட்டையமா தள்ளி விட்டுட்டு, இருடா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்குள்ள, நான் இருந்துட்டு டைப்பை பார்த்துட்டு, இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறடா டைப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, டைப் உடனே நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் 7 மணிக்கு மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுவேடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல, இல்லடா அன்னைக்கு நான் வர முடியாது, பூஃபைக்கு அன்னைக்கு பர்த்டே, அன்னைக்கு தான் நான் ப்ரப்போஸும் பண்ண போறேன் அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, தானுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. ஆனா அதை வெளில காமிச்சுக்காத, டே பரவாயில்லடா அவளை போய் பாரு, ஆனா போக்குள்ள மறக்காம கிஃப்ட் வாங்கிட்டு போ, என்ன கோச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்துட்டு அந்த பக்கமா திரும்பி பெட்ல படுக்க, இங்க டைப்புக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு தான் இப்படி பேசினதை வச்சு. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாரை தான் காட்டாங்க. அங்க பார்ல நம்ம தான் வந்துட்டு மியூசிக்லாம் பேண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பான். அப்ப ஜேடு இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் இருந்துட்டு, தானே என்னடா பிரச்சனை, புது பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் லவ்வே பண்ணல, என் மேல காதல் இல்லாதவன் மேலதான் நான் காதல் வச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டே இருக்கான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல டைப் இருந்துட்டு பூஃபேக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அது ஒரு டெடி பேர் தான். பூஃபே இருந்துட்டு ரொம்ப அழகா இருக்குடா டைப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க எக்ஸ்ட்ரீம் ஃப்ளோட்டிங்கா போயிட்டு இருக்கு இங்க டைப்புக்கும் பூஃபேக்கும். அப்படியே பூஃபே ரெஸ்ட் ரூம் பக்கமா போக, அப்ப டைப்பு தனியா உட்காந்துட்டுக்குள்ள தானை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான், இந்த ரெஸ்டாரண்ட் தானுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு. இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே டைப் இருந்துட்டு பூஃபே வீட்டுக்கு போக, அங்க 2 பேரும் இன்டிமேசியா இருக்காங்க. இங்க அப்படியே தானா கட்டுறாங்க பாவப்பட்ட பயல. அவன் பாட்டு கேட்டு ஒரு ஓரமா அழுதுட்டே படுத்து கிடக்கக்குள்ள
பின்னாடியிலேருந்து யாரோ ஹக் பண்ற மாதிரி இருக்கு. யாருடான்னு பார்த்தா டைப் தான். அவனும் தானுக்கிட்ட சாரி அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எதுக்கு சாரி கேட்குற அப்படின்ற மாதிரி தான் கேட்க, இல்லடா நானும் பூஃபையும் ஒன்றா இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற அப்படின்ற மாதிரி தான் கேட்க, டைப் உடனே இருந்துட்டு அவ கூட இருந்துட்டு இருந்தப்பயே எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்துச்சு. அதை பாதியிலே விட்டுட்டு இங்கே வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை எனக்கு பிடிக்கல, பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னும் சொல்றான். தானும் உடனே வந்துட்டு பரவாயில்லடா, அவளைதானே உனக்கு பிடிக்கல, வேற பசங்களை பிடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நான் சொல்றது உனக்கு புரியல மரமண்ட, எனக்கு ஒன்றை மட்டும்தான்டா பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்க மட்டும்தான்டா பிடிச்சிருக்கு, வேற யாரும் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல, தான் இருந்துட்டு அப்ப நீ எனக்கு மட்டும்தானா அப்படின்ற மாதிரி கேட்க, டைப் இருந்துட்டு இல்லடா நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தானை வந்து டைப் கிஸ் பண்ண, அப்படியே இன்டிமேஸ்லேயே ஈடுபட்டுட்டு எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் டைப் இருந்துட்டு தானே பார்த்துட்டு, இனிமேட்டு நான் பூஃபே கூட போக மாட்டேன்டா, அப்படி போனாலும் அவன் என்ன சேர்த்துக்க மாட்டா, அவள்கிட்ட நான் பிரேக்கப் பண்ணிக்கணும்னு எப்போ தெரியுமா சொன்னேன், அவ கூட பெட்ல இருக்கக்குள்ள சொன்னேன்டா, அதை கேட்டு என்ன பலன்னா அரைஞ்சு கூட செஞ்சுட்டாடா, நானா அதுக்கெல்லாம் டிசர்வ் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல டைப்பு. தான் உடனே சொல்றான், நான் உன்னை பிரேக்கப் எல்லாம் நினச்சேன் தெரியுமா இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி டைப் சொல்கிறான். இல்லைடா இந்த ஒரு வாரமாக நீ நடந்துக்கிறத வச்சு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்ல, டே சாரிடா டானு அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல, பரவாயில்லடா நீ இனிமேல் எனக்கு தானடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு டைப்பை கிஸ் பண்ண செகண்ட் ரவுண்டுக்கு லீடை போட்டானுங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு காலையே வெளியுது. காலையில் இவனுங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காரக்குள்ள, ஆனால் டைப் வந்துட்டு தானே ஃபேஸ் பண்ண முடியாமல் கீழே மேலேயும் பார்த்துட்டு இருக்கான். அதை கவனிச்ச தான் வந்துட்டு, என்னடா என்னை பார்க்க முடியல உன்னால அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு எட்டி காலெல்லாம் உதைக்கிறான் நம்ம தானோட சேரை. தானே அவனோட காலை பிடிச்சிட்டு, டே இப்போ என் கண்ணை பார்த்து பேச பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டைப் வந்துட்டு கண்ணை பார்க்குறான். ஆனால் அவனாட்டி ஃபேஸ் பண்ண முடியலன்னு கீழே குடிச்சிக்க, பாத்தியா டைப் வந்துட்டு ஆமாண்டா என்னாட்டி ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல புரிஞ்சிச்சு. அப்போ நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்க, அதெல்லாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெக்கத்தில் செவந்துக்கிட்டே டைப்பு சொல்கிறான். அப்படியே இவனுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் லேப்டாப்பில். அப்போ படுத்திருந்த டைப் வந்துட்டு தான் தலையை கோதிட்டு அப்படியே முன்னாடி வந்து தானை வந்து லிப்ஸில் கிஸ் பண்ண, தானுக்கு ஷாக்கு சர்ப்ரைஸு எல்லாமே சேர்ந்து அவனும் ஒரு குஷியிலே இருக்கான். என்னென்னமா சீன் வைக்கிறாங்க பாரு. இவனுங்க இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நம்ம எதுக்குடா டீப்பா போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அந்த மாதிரி நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துட்டு இருந்தப்ப யோசிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. இந்த சீன் அப்படியே முடிய டைப் வீட்டிலேருந்து டைப்புக்கு கால் வரும். அவங்க அப்பா தான் பேசுறாரு. ஏண்டா புள்ள ஏண்டா ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போகிறேன்னு சொன்னேன்லப்பா, அதெல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் போச்சுப்பா அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நீ ஏன் பிள்ளையாடா என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, பொண்ணுங்க தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மா ஃபோன்லேயே திட்டுறாங்க, ஏங்க பிள்ளைகிட்ட பேசுகிற பேச்சாங்க இது அப்படின்ற மாதிரி. இங்கே டைப் இருந்துட்டு, அப்பா நான் ஹாஸ்டலில் தங்கலப்பா, வெளில ரூம் எடுத்து தங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து உங்கள் செல்லம் தானே நான் பர்மிஷன் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்பா வந்துட்டு, டே மற்றதெல்லாம் ஓகே பொண்ணுங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்கள் அம்மா வர வந்துட்டா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தான் மெதுவாக இருந்துட்டு தானை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, நீ செல்ல மாட்டா உங்கள் வீட்டுக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்ல, டே விட்றா அதை பற்றிலாம் கேட்காத, நீ உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க உன்னை அப்படின்ற மாதிரி டைப் கேட்க, எப்படியும் இல்லைடா நீ செல்லம் போல அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு, என்னடா உங்கள் அப்பா என்ன சொன்னார் வெளில தங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் ஒன்றும் பதில் சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நான் இப்போ வீடை தேட ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க, டைப் வந்துட்டு, இல்லைனா உடவாடா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த கியூட் ரொமான்டிக் சீனோட இந்த எபிசோட் 6 இங்கே முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்ட்டு நம்ம பார்த்து தெரியறதுக்கு ஸ்டே டியூன் மக்களே. டாட்டா. กดไลค์กดแชร์แล้วก็กด Subscribe พวกเราด้วยครับแล้วก็อย่าลืมนะครับกดกระดิ่ง